ஆச்சி சிக்கன் 65 மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளால் அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டதாக உச்சநீதிமன்றம் வேதனை. தீப ஒளி திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தொடர்வண்டி நிலையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு. தமிழ் வளர்ச்சிக்காக மென்பொருள் தயாரிப்பவர்களை ஊக்குவிக்க விருது வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்திற்கு நடுவண் அரசு வழங்கும் நிதி மக்களை சென்றடையும் முன் மாயமாகி விடுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆந்திர பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்கு மரபணு ஆய்வு நடத்த முடிவு. சிறையில் இருக்கும் லாலு பிரசாத்தின் பிணை மனு மீதான தீர்ப்பை நாளைக்கு ஒத்திவைத்தது ராஞ்சி புலனாய்வுத்துறை நீதிமன்றம். தெலுங்கானா உருவாக்கம் குறித்து விவாதிக்க அடுத்த வாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக ஷிண்டே தகவல். நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியில் பணி நியமன முறைகேடு புகார், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. பொள்ளாச்சி அருகே தேங்காய் நார் உற்பத்தி தொழிற்சாலையில் திடீர் தீ விபத்து, பொருட்கள் எரிந்து நாசம். பணியாளர்களுக்கான நுழைவுச் சீட்டில் முறைகேடு செய்ததற்காக அமெரிக்காவுக்கு 210 கோடி ரூபாய் தண்டம் செலுத்த இன்போசிஸ் ஒப்புதல். ஆச்சி சிக்கன் 65 மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.